அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முகநூலில் ஒரு விவாதம் எழுந்துச்சு. சில நேரங்களில் சில விவாதங்களை துவக்கி வைப்பவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக மெனக்கிடுகிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த வகையில் ராமச்சந்திரன் உலகநாதன் ஆலியாஸ் பூணூல் போடாத வண்ணநிலவன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இமயம் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நான் ஏன் கான்சியஸாக பூணூல் போடாத வண்ணநிலவன் சொன்னேன்னா அது என்னுடைய வார்த்தை இல்லை, அது எழுத்தாளருடைய வார்த்தையை தான் நான் அப்படியே கோட் பண்ணுறேன். அவர் பயன்படுத்தின, அவர் பதிவிட்ட, அவர் முகநூலில் பதிவு செஞ்ச அதே வார்த்தையை தான் நானும் பதிவு பண்ணுறேன். அது என்ன விமர்சனம் அப்படின்னா, எழுத்தாளர் இமயம் மற்ற தலித் எழுத்தாளர்களான எழுத்தாளர் பூமணி, பாமா, அப்புறம் சிவகாமி இவங்க மாதிரியான ஒரு எளிமையான நடையில் எழுதுறதில்ல, ஒரு வரட்டு நடையில் இமயம் எழுதுறாரு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தகரடப்பால் கல்லை போட்டு குலுக்கிற மாதிரி ஒரு வரட்டு நடையில் எழுதுறாரு. இவரால் எளிமையாக எழுத முடியறதில்ல, டெய்லி நியூஸ் பேப்பரில் எழுதுகிற தமிழ் மாதிரி தான் இருக்குது இவருடைய எழுத்து அப்படின்னு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்து ஏன் ரொம்ப கேவலமான கருத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு எழுத்தாளனாக பார்க்காம ஒருத்தர்னால எப்படி அவரை தலித்தா பார்க்க முடியுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆங்கில நாளேடு ஒரு தடவை இமயம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினப்ப எ தலித் ரைட்டர் வாண்ட் சாகித்யா அப்படின்னு எழுதுனா. என்ன நெஞ்சு எழுத்துன்னு தெரியல. அதெல்லாம் தலித் ரைட்டர்னு சொல்கிறது, தலித் எழுத்தாளர்னு சொல்கிறது, அப்புறம் மற்ற தலித் எழுத்தாளர்கள் மாதிரி நீங்களும் எழுத மாட்டீங்கிறது, உங்களுடைய நடை வரட்டு நடைன்றது. இலக்கியத்தை விமர்சிப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா, எனக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்குல்ல, என்னுடைய பிறப்பு இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இவங்களுக்கு இருக்குது. நான் இதை என்ன நினச்சேன் அப்படின்னா, இமயம் இதை எப்படி கொண்டு போவார்னு நினச்சேன் அப்படின்னா, ரொம்ப ஹார்ஷாக அதை டீல் பண்ணுவார்னு நினச்சேன். எப்படின்னா, துக்ளக்கில் வேலை பார்த்த ஒரு எழுத்தாளருக்கு இப்படித்தான் தோணும். அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இலக்கியம் இருக்க தேவையில்ல, நீங்கள் விரும்புகிற நடையெல்லாம் இலக்கியம் இருக்க தேவையில்ல, அக்ரஹாரம், மாமி, ஜலம், தோப்பனார் இப்பெல்லாம் இருக்க தேவையில்ல. சாதாரணமாகவே எங்கள் ஊரில் எனக்கு பின்புலத்தில் நான் எங்கேருந்து வந்திருக்கிறேனோ, நான் எதை பார்த்தனோ, நான் எதை அனுபவிச்சனோ அதை எழுதுனா மட்டுமே போதும், நீ மூடிட்டு உட்கார்றான்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இமயம் என்ன செய்கிறாருன்னா, இமயம் அப்படிலாம் எந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள அப்படியான விமர்சனங்களை இவர் வைக்கவே இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஏன் ஒரு தலித்தா பார்க்குறீங்க, என்னை ஒரு எழுத்தாளனாக பார்க்க மாட்டிங்களா, எனக்கு பின்னாடி இருக்கிற சாதி தான் உங்களுக்கு தெரியுதா, என்னுடைய எழுத்தை விமர்சனம் செய்யுங்க, என்னுடைய இலக்கியத்தை விமர்சனம் செய்யுங்க, அது என்ன நான் சார்ந்து இருக்கிற சாதியையும் நீங்கள்லாம் இப்படித்தான் எழுதுவீங்க, உங்களுக்கு ஒரு எழுத்து நடை இருக்குன்னு ஏன் ஒரு கற்பிதத்தை உருவாக்குறீங்க, ஏன் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க, தலித் எழுத்தாளர்களெல்லாம் ஏன் ஒன்று சேர்க்குறீங்க, அது என்ன, அதில் என்ன நியாயம் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நியாயமான கேள்விகளை தான் கேட்டார். அப்படி ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, என்ன ஒரு எழுத்தாளராக இருந்துட்டு இப்படிலாம் ஒரு விமர்சனத்தை இன்னொரு சக எழுத்தாளர் மேலே வைக்கிறாரு. ஒரு சாதியை குறிப்பிட்டு தலித் எழுத்தாளர்களான அவங்களாம் இப்படி எழுதுறாங்க, நீங்கள் ஏன் இப்படி எழுதுறீங்கன்னு கேட்குறது என்னடா விமர்சனம்? உங்கள் கதையில் இதை சொல்லியிருக்கிறீங்க, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இது ஆணாதிக்க கருத்தாக இருக்குது, இது சாதியவாத கருத்தாக இருக்குது, இது முற்போக்கு சிந்தனை இதில் இல்லை, இது ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது, இப்படியெல்லாம் விமர்சனம் வைக்கிறதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நீங்கள் தலித் எழுத்தாளர், நீங்கள் இப்படி தான் எழுதணும், உங்களுக்கு ஒரு நடை வச்சுக்கணும், அந்த நடையில் இது இல்லை அப்படின்ற விமர்சனம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இமயம் பெண்ணியம் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சார்ந்து நிறைய படைப்புகளை இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய படைப்புகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா, செல்லாத பணம் சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கியிருக்குது. அவருடைய பெத்தவன் படமாக வந்திருக்குது. அது த பெகட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அவருடைய நிறைய சிறுகதை தொகுப்புகள் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்குது. இப்படி நிறைய அவருடைய எழுத்தை மொழிபெயர்ப்பெல்லாம் செஞ்சு வேறு மொழிகள்ல எல்லாம் படிச்சுட்டுலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் என்னடா இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எழுத்தாளர் வண்ணநிலவனை நோக்கி சில கேள்விகளை எழுப்பி முகநூலில் ஒரு காத்திரமான ஒரு பதிவை போட்டிருந்தேன். அவர் அந்தப்போ என்னோட முகநூல் நட்பு வட்டத்தில் தான் இருந்தார். பார்த்துருக்காம இருக்கலாம், தெரில என்னன்ட்டு. ஸோ அப்போ இருந்தே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு, சரி இமயமோட ஏதாவது ஒரு புத்தக பரிந்துரை செய்யணும் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. வேலைப்பழு அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக அதை செய்யலை. அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக இந்த எங்கதை அப்படின்ற இமயமுடைய ஒரு கதையை புத்தக பரிந்துரையாக செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த எங்கதை நான் மல்டிபிள் டைம்ஸ் படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தடவை படிக்கிறப்பவும் வேறு கேள்விகளை எனக்குள்ளே உண்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாவல். ஏன் அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறாங்கல்ல, மனிதர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமாக நிறைய நேரங்களில் முடிஞ்சிருது. நாமுமே சில ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம்.
ரொம்ப டாக்ஸிக்காக நம்மளே நடந்துக்கிட்டு இருந்திருப்போம். பிறகு நம்மளே மாற்றிக்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸுக்கு போகும்போது அதனுடைய பிழைகளை சரி செய்து கொண்டு மாற்றிக்கிட்டு நம்மளே மேம்படுத்தி கொண்டு நம்மளே அப்கிரேட் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்போம். இப்படி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி புது அனுபவங்களை நம்ம அனுபவிக்கலாம். இப்படி நம்ம மீட் பண்ணுற மனிதர்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி புது டெஃபினிஷன்ஸை நம்மளுக்கு சொல்லித்தரலாம். மட்டும் இல்லாமல் நம்ம வாசிக்கிற நூல்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முயற்சி செய்யலாம். அதை நம்ம எடுத்துக்காமல் விட்டுடலாம். ஸோ அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவு இருக்குல்ல, இது ஒரு அஃபையர் மாதிரி. அப்படி விநாயகம் அப்படின்ற ஒரு ஆணுக்கும் கமலா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அஃபையரை பற்றி ஒரு குறுநாவல் இது. இந்த கதையில் கமலாவும் விநாயகமும் ஒரு 10 ஆண்டுகள் ஒரு அஃபையரில் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் அவங்க சந்திக்கக்கூடிய ஸ்வீட்டான விஷயங்கள் மற்றும் டாக்ஸிக்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ராமச்சந்திரன் உலகநாதன் ஆலியாஸ் வண்ணநிலவன், பூணூல் போடாத வண்ணநிலவன், அவர் சொல்கிற மாதிரி தகரடப்பாக்குள்ள கல்லை போட்டு குளுக்கிற மாதிரியான ஒரு நடையில தான் இந்த புத்தகம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் இது தகரடப்பாக்குள்ள கல்லை போட்டு குளுக்கிற மாதிரியான ஒரு நடை தான். இப்போ இந்த ஸ்லாங் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான ஸ்லாங்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் சைடு ஒரு மாதிரி பேசுவாங்க, கடலூர், விழுப்புரம் அந்த மாதிரி சைடில், சென்னையில் ஒரு மாதிரி, திருநெல்வேலியில், திருவண்ணாமலையில், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கிறோம். நான் என்ன நினச்சேன்னா, அவர் சாதியை மட்டுமே கிண்டல் பண்ணல, ஒரு சாரார் பேசுகிற மொழியையும் அவருடைய ஸ்லாங்கையும் இந்த தமிழ் நல்லாலையோ அப்படின்னு அவர் பார்த்தாரோன்னு எனக்கு தோணுச்சு. இமயமே நம்ம பக்கத்தில் உட்காந்து கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த குறுநாவல் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு அபத்தமான ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த நாவலில் வர்றது நீங்கள் தானே அப்படின்னு போய் இமயத்திட்ட கேட்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப அபத்தமாக இருக்கு இல்லையா, ரொம்ப அநாகரிகம் இல்லையா அது, அதனால அந்த கேள்வியை நான் தவிர்த்துட்டேன். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கமலா அப்படின்ற ஸ்கூல் கிளர்க் விநாயகத்தோட ஊருக்கு ஒரு வேலைக்காக வர்றாங்க. ஸ்கூல் கிளர்க்காக வர்றாங்க. அவங்களோட வயசு 25. அப்போ விநாயகத்துக்கு வயசு 33. கமலாவோட ஹஸ்பண்ட் ஒரு சாலை விபத்தில் இறந்து போகிறாரு. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர்ன்றதுனால இவங்களுக்கும் கொஞ்சம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால இவங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சு இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கிளர்க்கு உத்தியோகம் வருது. அந்த உத்தியோகத்துக்காக இவங்க இந்த ஊருக்கு வராங்க. அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கூல் கிளர்க்கோட வேலையெல்லாம் ஹெட் மாஸ்டர், அங்கே இருக்கிற வாத்தியார் எல்லாருமே தூக்கி போட்டு அவங்களோட வேலை மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கமலா மட்டும்தான் அந்த ஸ்கூலில் லேடி டீச்சர். ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கிறப்ப விநாயகம் ஒரு நாள் இவங்களை பார்க்குறான். பார்த்தோன்னையும் அவனுக்கு பிடிச்சிருச்சு. இதுவரைக்கும் 33 ஆண்டுகளாக எந்த பெண் மேலேயும் வராத ஒரு அன்பு இவங்க மேலே வந்துடுது. இவனுக்கு அவங்களுக்கு கணவன் இல்லை, அவங்க ஒரு கைம்பெண் அப்பெல்லாம் தெரிஞ்சுமே அப்படி ஒரு காதல், வறண்ட நிலத்தில் மழை பெஞ்ச மாதிரி அவனுக்கு காதல் வருது. நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு இது திரும்ப இது வன்மமாக கூட இருக்கலாம். அந்த வண்ண நிலவனை எனக்கு திட்டணும் போலே தான் இருந்துச்சு. ஏன்னா எப்படி இதை ஒரு வரட்டு நடைன்னு சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் யூஸ் பண்ண மெட்டஃபர்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. மொட்டைப்பாறையில் மழை பெஞ்சு என்ன ஆக போகுது, அந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம லோக்கலாக பேசுகிற, நம்ம வட்டார வழக்கில் பேசுகிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் படிக்கிறப்ப, அந்த ஸ்லாங்லேயே படிக்கிறப்ப அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் இதை போய் தகரடப்பாலில் கல்லை போட்டு குளிக்கிற மாதிரி இன்னும் சொன்னார்னு எனக்கு புரியவே இல்லை. நிறையா தடவை நான் இந்த நூலை இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த நாவலை படித்தேன். அப்போ தான் தோணிகிட்டே இருந்துச்சு, எதுக்குடா அவன் அப்படி சொன்னான் அப்படின்ட்டு திரும்ப நிறைய இடங்களில் அது தோணிகிட்டே இருந்துச்சு. அப்படி கமலா மேலே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அவங்க சித்தப்பா பையன் அம்பலவான் ஒரு கடை வச்சுருக்கிறான். அங்கே ஒரு ஃபோன் இருக்குது, எஸ்டிடி பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபோன். அந்த ஃபோனை யூஸ் பண்ணி ஃபோன் பண்ணுறதுக்கெலாம் போக இவன் என்ன பண்ணுறான், அந்த கடையிலேயே தங்க ஆரம்பிச்சிட்றான். இந்த விநாயகத்துக்கு கூட பிறந்த தங்கச்சிங்க 3 பேர், 3 தங்கச்சிங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எந்த வேலை வெட்டியும் செய்கிறதில்ல, காடுகிற மாடு கண்ணு கோழி குஞ்சு எதையுமே பார்த்துக்கிறதில்ல. இவன் உண்டு இவன் வேலை உண்டு அப்படின்ட்டு எந்த வேலைக்கும் போகாமல் வேலைக்கு தேடுறேன், வேலைக்கு எழுதி போடுறேன், இன்டர்வியூக்கு எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற காசை வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இப்போ காதல் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு கீருக்கு பிடிச்சிருக்குது. இப்போ அவங்களோட பேசணும்ல, எப்படி பேசுறது? ஒரு நாள் ஃபோன் வராங்க. ஃபோன் பேசிட்டு 100 ரூபா சில்லறை கொடுக்குறான், 100 ரூபா காசு கொடுக்குறாங்க. இவன் சொல்கிறான், சில்லறை இல்லை, அப்புறமா நானாக கொண்டு வந்து தர்றேன்
அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த அந்த கான்வர்சேஷனு, ஃபோனுக்கு கொடுத்த 100 ரூபா சில்லறையை திருப்பி கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்த கான்வர்சேஷனு, அவங்க வீடு வரைக்கும் போய் அவங்க வீட்டுக்கு தேவையான மிளகா, புளி, உப்பு, மாங்காய்லாம் வாங்குற அளவுக்கு போய் நீங்கள் வாங்க இருந்து நீ வா ஆகி வாடி பொடியாகி அது வந்து ஒரு அஃபையராக வளர்ந்துருச்சு. இந்த அஃபையர் இருக்குல்ல, இப்போ இந்த அஃபையர் வந்து ஊர் முழுவதும் தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது, ஏன் இந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கமலா இருக்காங்கல்ல, அந்த கமலாவை வந்து ஆம்பளை மைக்கு இவ இப்படி தான் செய்வா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு பட்டப்பேரை வச்சு ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் அவங்கள ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கமலா இருக்காங்கல்ல, இவங்க வந்து சும்மா வந்து இவங்க ஊரில் தங்கிட்டு கிளர்க்கு வேலையை செஞ்சுட்டுலாம் இல்லை. அங்கே ஊரில் துணி துவைக்கிற ஒரு ஆளுடைய மகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க, படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஊரில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சாதி இந்துக்கள் இருப்பாங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வண்ணா வீட்டு பொண்ணெல்லாம் படிக்குது, நம்ம வீட்டு பிள்ளையும் டியூஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லி கமலா கிட்ட நாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. கமலாவுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜும் இருக்குது, ஆம்பளை மைகி அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இமேஜும் சேர்ந்தே இருக்குது. இவனும் எப்போ பாரு ஒரு கறிக்கடை நாயை போல் அவங்களுடைய காலை சுற்றியே வர்றது. கமலா வந்து எப்பயுமே அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அலுவலகம், அவங்களுடைய பணின்னு இருப்பாங்க. விநாயகத்துக்கு எப்படின்னா என்ன கலரில் சேலை கட்டியிருக்காங்க கமலா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்களா வரலையா, அப்படி அவங்களுடைய புற அழகை, அவங்களுடைய தோற்றத்தில் மயக்கம் கொண்டு ஒரு மையல் கொண்டு இவனுடைய எண்ணங்களும் செயல்களும் அவங்கள சுற்றியே இருக்குது. இவங்களுக்கு 3 தங்கச்சி இருக்குன்னு சொன்னேன்ல, 3 தங்கச்சிகளுக்கும் குழந்தை குட்டிகளாக இருக்கும். ஒரு நாள் கூட இந்த அம்மா அப்பாக்கோ அந்த தங்கச்சி குழந்தைங்களுக்கோ ஒரு பேனா பென்சிலோ, பொங்கல் தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுக்குறதோ, ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதோ ஒரு கருமத்தையும் நம்மால் பண்ணதே இல்லை. ஆனால் கமலா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறது, அவங்க பின்னாடியே சுற்றுறது, ஒரு ஏவல் நாய் மாதிரி அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருப்பான். இந்த கமலா இருக்காங்களே, எப்பயுமே ஒரு டாமினண்ட்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இவன் கொஞ்சம் சப்மிசிவாக இருப்பான். எப்பயுமே ஒரு விவாதத்துலேயோ ஒரு வாதங்கள்லையோ அவங்களுடைய குரல் தான் எப்பயுமே ஓங்கி இருக்கும், அவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இவன் வந்து இவங்ககிட்ட எப்பயுமே தோத்துக்கிட்டே இருப்பான். ஒரு மாதிரி இவனுக்கு அவங்க முன்னாடி தோற்று போய் நிற்பது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவன் ஃபீல் பண்ணுவான். சே, இது கூட அழகாகத்தானே இருக்குது, இவங்க முன்னாடி தோக்குறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். இப்படி போயிட்டுருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க வீட்லையெல்லாம் தெரிஞ்சிருது, ஊருக்கே தெரிஞ்சிருது, இவங்க வீட்லேயும் தெரிஞ்சிருது. இவங்க வீட்டில் இருக்கிற யாரும் இந்த கமலா கிட்ட பேச மாட்டாங்க. ஊரில் இருக்கிற எல்லாரும் கமலா கிட்ட பேசினாலும் இவங்க வீட்டில் இருக்கிற இவங்க அம்மா அப்பா யாரும் இந்த பொண்ணுக்கிட்ட, இந்த கமலா கிட்ட பேசிக்கலாம் மாட்டாங்க. ஒரு நாள் விநாயகத்தோட தாத்தாவோ பாட்டியோ இறந்து போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு இழவுக்கு போயிட்டு அந்த நாள் முழுவதும் அவங்க வீட்லேயே இருப்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகிறோம்னா அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம கிட்ட வந்து பேசணும். அந்த வீட்டில் இருந்த யாருமே கமலா கிட்ட போய் பேசவே இல்லை. அவங்களோட சின்ன தங்கச்சி மட்டும் இவங்ககிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. இப்படி ஒரு அஃபையரில் இருக்கிறான்ல, ஊரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா பாவாடை மாதிரி ஆயிர போகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. பாவாடை கதை அப்படின்னா என்னென்னா, இவங்க ஊரில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அண்ணன் பேர் வந்து செல்வராஜ், தம்பி வந்து பாவாடை. இந்த பாவாடை வந்து என்ன பண்ணுவான்னா அவங்க அண்ணி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். ஊர்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா அண்ணனுக்கு பிறந்த பையனும் பொண்ணும் பாவாடைக்கு தான் பிறந்தது அப்படின்னு பேசிப்பாங்க. ஆனால் இவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே 2 பேர்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, ரொம்ப நார்மலாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் அண்ணன் இறந்து போயிடுவார். அப்பையும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த லேடி இறந்து போயிடுவாங்க. அந்த லேடி இறந்து போனோன்னையும் அவங்களோட பையன் இருக்கான்ல, பாவாடையை துரத்தி விட்டுருவான். பாவாடை வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பார். அது வரைக்குமே தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்யாணம் பண்ணாமல் அவங்களோட அண்ணியுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். அவங்க அம்மாவும் இறந்து போனவும் அந்த பிள்ளைங்க 2 வந்து இவனை துரத்திடுவாங்க. வீட்டு விட்டு போய் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில், யாருமே இல்லாமல் வீடு வீடாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு எந்த அரவணைப்பும் கிடைக்காமல் ஒரு நாள் இறந்து போயிடுவான். அப்படி இவனுமே ஒரு நாள் ஆகிடுவானோ அப்படின்னு எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கும். இப்போ ஸ்கூல் கிளர்க்காக கமலா இருக்காங்கல்ல, ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது. என்னென்னா, இங்கேருந்து கடலூர், இந்த கிராமத்துலேருந்து கடலூருக்கு போகணும், கடலூரில் வந்து சிஇஓ ஆஃபீஸில் வேலை அப்படி சொல்லி ஒரு ப்ரொமோஷன் வரும். அவங்க வந்து இவங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் போகட்டுமா இல்லை இந்த ஊர்லேயே இருக்கட்டுமா, அந்த ப்ரொமோஷன் வேணாம், எனக்கு அந்த ஊருக்கு எனக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்லுவான்னா, சரி பரவாயில்ல, போகிறது நல்லது தான், வெளியூர் போகணும், 4 இடத்த போய் பார்க்கணும், 4 பேர் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி
கடலூருக்கு அனுப்பி வச்சுருவான். கடலூருக்கு அவங்களும் போயிடுவாங்க. போய் வீடு எடுத்து தங்குவாங்க. தினமும் பார்த்துட்டு இருந்த கமலா இன்னைக்கு வார இறுதி நாட்களில் மட்டும் சனி ஞாயிறு மட்டும் பார்க்கிற கமலாவாக மாறிடுறாங்க. அப்புறம் இந்த எஸ்டிடியில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, எஸ்டிடி ஃபோன் போட்டு வெளியூருக்கு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல கமலா, எஸ்டிடி போய் செல்ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் ஒரு செல்ஃபோன் வாங்குறாங்க, இவனும் ஒரு செல்ஃபோன் வாங்கிடுறான். நேரில் பார்த்து பேசுகிறப்ப கூட அவ்வளவு பேசிக்காமல் இருந்தாங்க. செல்ஃபோன் வந்தோடனையும் நிறைய பேசிப்பாங்க. அப்புறம் இவன் தானே வழக்கமாக இவங்க வீட்டுக்கு முறை செய்வான். அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, கடைக்கு போகிறது, எல்லா வேலையும் எல்லா நிமித்தங்களும் இவன் தானே செய்வான். ஆனால் இவங்க சிஇஓ ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனோடனையும் சிஇஓ ஆஃபீஸில் வேலை செய்கிற பியூன் வந்து இவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்கிறான். இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போடுறான். என்ன ரீசன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் வந்து இவங்க கேட்காமையே, கமலா கேட்காமையே அது எல்லாத்தையும் செய்வான். கமலா எப்படின்னா, அவன் ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆமாம் இல்லை பைனரியாக தான் பதில் சொல்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒரு பயங்கரமான மிக கஷ்டமான ஒரு செய்தியை சொன்னாலும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிற ஆள் தான் கமலா. அதே மாதிரி இவன் போய் கேட்பான், என்ன பியூன் எல்லா வேலையும் செய்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து கேஷுவலாக நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவனாக செய்கிறான், நான் வேணான்னு சொல்ல முடியாது, எதுவும் சொல்லலை, அவன் பாட்டுக்கு செய்கிறான், செஞ்சுட்டு போகிறான், எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லிடுவான். இவங்க எப்பயுமே பைனரியாக தானே பதில் சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக பேசிக்கலாம் மாட்டாங்கல்ல. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அப்படியே அப்படின்னு கேட்குற டைப்பில் ஒரு நாள் இவன் கேட்பான், நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வேன் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, விட்டுட்டு போயிட்டா ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவனுக்கு ரொம்ப அது வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறோம்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயத்த, அந்த எதிர்பார்ப்புகள் தான் அந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு வலியையும் வேதனையும் மிக அதிகமாக கொடுக்கறதா நான் பார்த்தேன். இவன் தான் நிறையா விஷயத்த அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பான். அவங்க இவங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனாலேயே என்னமோ அவங்க ரொம்ப கேஷுவலாக இவங்ககிட்ட இருப்பாங்க. ஆனால் இவன் வந்து அவங்க கிட்ட அன்பை, அரவணைப்பை, பாசத்தை, மிக அதிகமான சொற்களை, நேசத்தை, மிக அதிக அளவில் நேசத்தை எதிர்பார்க்கிற ஒரு ஆளுக்கு அவங்க தர்ற நேசம் வந்து போதுமான அளவா இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, இவங்க தர்ற நேசம் போதுமான அளவில் இல்லைல்ல, இவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு காம்பேட்டபிலிட்டியில் சில இஷ்யூஸ் இருக்குல்ல, அப்போ ஏன் இவன் வந்து இவங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது, வேற பொண்ணே கிடைக்கலையா அவனுக்கு, அது என்ன இந்த பெண்ணை மட்டுமே பிடிச்சி தொங்கிட்டே இருக்கணும்னு ஏதாவது ஒரு நிர்பந்தமா அப்படின்னு எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சு. இவங்களை விட்டுட்டு போய் வேற ஒரு பொண்ணை, இவனுடைய எதிர்பார்ப்புக்கு தேவையான இவனுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு பெண்ணை தேடி போய் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாக்க என்ன, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. இவனுக்கு ஏன் அது தோணலை அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. சண்டை வந்தாலும் சரி, அவங்க பேசலைனாலும் சரி, இவன் மேலே கோவிச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க இவனை போடா வெளியிலன்னு சொன்னாலும் சரி, இவனாக தான் போய் பேசுகிறான், இவனாக தான் போய் சரண்டர் ஆகிறான், இவனாக தான் போய் சமாதானம் பேசுகிறான். அவங்க ஒருபோதும் வந்து இவங்ககிட்ட சமாதானமே பேசினதே இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் தான் அவன் நான் விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறான். அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டா விட்டுட்டு போக வேண்டியதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிதான், நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வேகான ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. இப்படி போயிட்டுருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாள் அந்த சிஇஓ இருப்பான்ல, சிஇஓ ஆஃபீஸில், அவன் வந்து அவனுடைய கார் ஒரு ஒன் ஃபைன் சாட்டர்டே ஈவினிங் அவங்க வீட்டில் நிற்கிது. அவங்க அந்த சிஇஓ வந்து அந்த காரை விட்டு வெளியில் அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சி இவன் பார்த்துருவான். இவனுக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடும். என்னடா இவன் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே போகிறானே அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இவனுக்குள்ளே இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டியே இந்த கமலாவுக்கும் இவனுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்திருந்துச்சு. இமயம் ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்லுவார், இது வரைக்கும் கடலூருக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு, அது ஒரு பெரிய தொலைவு மாதிரி தெரியல, சிஇஓ வந்து எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கடலளவு தூரத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு எழுதுவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த மெட்டஃபர். சில நேரங்களில் சண்டை வரும், இவன் வந்து நான் கிளம்புறேன், இப்போயே வீட்டை விட்டு போகிறேன், நான் வந்து இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டு போவான். பல 100 முறைகள் போவான், சில 100 முறைகள் ஃபோனை எல்லாம் உடைச்செறிவான், கோவத்தில் ஃபோனை கீழே போட்டு உடைப்பான். ஆனால் இவனால் ஒரு 4-5 நாட்களுக்கு மேலே தாங்க முடியாது. 4-5 நாட்களும் சோறு தண்ணி இல்லாமலாம் இருப்பான். ஆனால் திரும்ப வந்து இவனே போய் பேசுவான். இவனே போய் பேசுகிறான்ல, அந்த பொண்ணு, டே நீ என்னை திட்டிட்ட, நீ எனக்கு தேவையில்லப்போ, நீ அவ்வளோதான், நீ என்கிட்ட எல்லை மீறிட்ட அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லவே சொல்லாது. கமலா இவன் ஃபோன் பண்ண உடனே நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவான். நார்மலாக இவனும் சனிக்கிழமை வீட்டுக்கு போய் இருந்துட்டு வர ஆரம்பிச்சிருவான். இது எப்படின்னா, அந்த 10 வருஷ ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல,
அந்த பொண்ணுங்க, அந்த கமலாவுடைய 2 பொண்ணுங்க இருக்குங்களா, அது வந்து காலேஜுக்கெலாம் போயிடும். அப்போ வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்புடைய எண்ட் வந்து இந்த சிஇஓ 10வது ஆண்டில் இந்த சிஇஓ தான் அந்த கேப்பை ஏற்படுத்துவான். அவன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு உலைய வைக்கிற மாதிரி ஏற்படுத்திடுவான். அவன் வச்சானான்னு தெரில இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உலைய. இந்த விநாயகமே அவனே உலை வச்சுக்கிட்டதா தான் நான் நினச்சேன். தீபாவளி பொங்கல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கமலா கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதப்பெல்லாம் வந்து அம்பலவாணன் கூட சினிமாவுக்கு போகிறது, ஊரை சுற்றுறது, உள்ளூர்லேயே இல்லாமல் வெளியூருக்கெலாம் போகிறது அப்படின்னு இருந்த நபர் வந்து இந்த கமலா கூட ரிலேஷன்ஷிப் ஆனதுக்கப்புறம் அம்பலவாணன் கூட பேசுறது, பழகிறது, ஊர் சுற்றுறது இதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்குவான். இப்படி ஒரு நாள் ஒரு திருவிழா சமயத்தில் ஒரு கரிநாள் அன்னைக்கு நான் இன்னைக்கு காலையில் ஃபோன் போட்டு நான் வர்றேன் அப்படிமா. கமலா வந்து இன்னைக்கு காலையில் வராத, நைட்டு மாதிரி வா அப்படின்னு சொல்லிடும். திரும்ப சாயங்காலம் பண்ணணும், இப்போ வராத, நாளைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லும். இவன் என்ன நினைப்பான்னா, சரி நம்ம போய் சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்தப்போ சிஇஓ வந்து கமலா வீட்டில் இருப்பான். இவனுக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுரும். உடனே ஃபோன் அடிப்பான். ஃபோன் பண்ணி பொங்கல் ஓடிருச்சு அப்படின்னு கேட்பான். அவளும் வந்து ஓடிருச்சு அப்படின்னு சொல்லுவான். நான் கடலூரில் தான் இருக்கிறேன் அப்படின்பா. சரி அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு வந்து அந்த சரி அப்படின்ற சொல் இருக்குல்ல, அது வந்து அந்த பதில் இருக்குல்ல, இவனுக்கு வந்து ரொம்ப எரிச்சலை உண்டு பண்ணும். ஃபோனை போட்டு தரையிலேயே போட்டு உடச்சிருவான். ரொம்ப சண்டை போட்டுருவான். அவங்களோட ரொம்ப வார்த்தைகளை விட்டுருவான். ரொம்ப வார்த்தைகளை பரிமாறிப்பான். நீ வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னெலாம் அவங்க சொல்லிடுவாங்க. நான் வந்து இனிமேல் சத்தியமாக உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுவான். ஊருக்கு கிளம்பி போனால் அங்கே ஊரில் வந்து இவனோட தங்கச்சியெல்லாம் பொங்கலுக்கு வந்திருக்கிறோம். அவங்களுடைய குழந்தைங்களாம் வந்திருக்கும். மாமா பொங்கல் காசு கொடுங்கன்னெலாம் அது கேட்கும். இவங்கிட்ட காசெல்லாம் இருக்காதுல்ல. இவங்க தங்கச்சிங்க என்ன பண்ணுன்னா ஒவ்வொருத்தராக போய் அவனோட பாக்கெட்டில் காசெல்லாம் வைப்பாங்க. இவன் வந்து படுத்துட்டு சொல்லுவான், காசெல்லாம் வைக்காதீங்க, என்கிட்ட காசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க வந்து அந்த குழந்தைங்கிட்ட, போங்க மாமா அப்புறமா பொங்கல் காசு தருவார், இப்போ அவர் இல்லை, இன்னும் சாப்பிடவே இல்லை, அப்புறமா சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகிறப்ப வாங்கிக்கலாம், நீங்கள் இல்லைன்னா தொலைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சிங்கெல்லாம் அந்த குழந்தைங்களை சமாதானப்படுத்தி அனுப்புவாங்க. என்னென்னா அந்த தங்கச்சிங்களுக்கும் இவன் வந்து கமலா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியும். இவன் போய் கட்டலில் போய் அழுதுட்டு ஒரு இடத்துல போய் மாட்டுக்கொட்டையில் மாடு கட்டுற இடத்துல போய் கட்டில் போட்டு படுத்துருவான். சின்ன தங்கச்சி வந்து கேட்கும், என்ன 2 பேர்த்துக்குள்ளே சண்டையா, நான் வேணால் பேசட்டுமா அப்படின்லாம் சொல்லும். அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம், நீ போ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இப்படியே 4-5 நாட்கள் சோறுலாம் திங்காமல் அன்னம் தண்ணி சாப்பிடாமல் புழங்காமல் அப்படியே கிடப்பான். அவங்களுடைய சித்தப்பா பையன் அம்பலவான் வந்து சமாதானப்படுத்துவான். டேய் ஏன் இப்படி இருக்க, ஒரு வீட்டுக்கு போனோமா வந்தோமான் இருக்கணும், ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருந்தா போயிட்டு வந்துடணும், அவளையே பிடிச்சி தொங்கிட்டுல இருக்கக்கூடாது. நானும் தான் இந்த கீழத்தெருவில் ஒரு பொண்ணை வச்சுருக்கிறேன், 10 வருஷம் வச்சுருக்கிறேன், அது யாருக்குமே தெரியாது. நான் பாட்டுக்கு போனேன், நான் வந்தேன்னு இருப்பேன். அவளுக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கான், குழந்தைலாம் இருக்குது, நானுமே ஒரு அஃபேரில் இருக்கிறேன். ஆனால் நீ மட்டும்தான் இந்த அளவுக்கு தொங்கிட்டு இருக்கிற, இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அதை விட்டுட்டு வந்துடு, உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்க, நீ வந்து வேற ஒரு பொண்ணை பாரு, உன்னோட லைஃப்பை பாரு, வீட்டில் இருக்கிற சொந்த பந்தத்தை பாரு அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணுவான். இவனுக்கு எதுவுமே காதலியே ஏறாது. அப்புறம் அந்த தங்கச்சிங்கெல்லாம் பாக்கெட்டில் வந்து பணத்தை வச்சுச்சுல, அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் ஒன்று வாங்குவான். அதான் அந்த ஃபோனை உடச்சிட்டான்ல, ஃபோன் வாங்கி அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவான். கால் பண்ண மாட்டான், ஒரு 500 தடவை மிஸ்டு கால் விடுவான். 500 மிஸ்டு கால் விட்டுட்டு அந்த பொண்ணு எடுக்கவே எடுக்காது. ஃபோன் பண்ணணும், நீ மிஸ்டு கால் விட்டேன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்களும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவனும் நார்மலாக போவான். ஒரு நாள் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்க பெரிய பொண்ணு வந்து கால் பண்ணி வர சொல்லும். இவன் போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரித்து அவங்க கூடயே ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பான். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். நான் இந்த கதை படிக்கிறப்போ அவனுக்கு கவனித்தேன், ஒரு நாள் கூட இந்த கமலா வந்து இவனுக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப ஆச்சரியமான சீனாக இருந்துச்சு. அது கமலா வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. என்னடா அது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு படிச்சு திரும்ப இன்னொரு தடவை எனக்கு கமலா பண்ணாங்களா விநாயகம் பண்ணானான்னு தெரில, நான் திரும்ப படித்தேன், கமலா தான் பண்ணான்னு இருந்துச்சு. கமலா ஃபோன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டடாக பேசினாங்க. உங்கள் 3 தங்கச்சியும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்து ரொம்ப உரிமையாக நடத்தினாளுங்க, அவளுக பாட்டுக்கு சோறாக்குனாளுங்க, சாப்பிட்டாளுங்க, நல்லா கலகலன்னு பேசினாளுங்க, கொஞ்ச நேரம் இருந்தாளுங்க, மத்தியானம் வந்தாளுங்க, ஆஃபீஸ்க்கே வந்துட்டாளுங்க. நான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்து ரொம்ப அமர்க்கலமாக பேசி இது பண்ணிட்டு போனாளுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்வர்சேஷனில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவன்கிட்ட பேசுவாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இதை தான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்குறாங்க
என்னன்னா அந்த சின்ன தங்கச்சி என்ன சொல்லுனா, நீ எங்கள் அண்ணனுக்கு ஒரு பையனையோ பிள்ளையோ வெத்து கொடுத்துருக்க வேண்டியதானே, அவனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் அந்த விஷயத்தை கேட்டோன்னே. ஒரு நாள் கூட இவனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணியிருக்காது. அவங்களுக்கும் தோணியிருக்காது தான். ஆனால் இவனுக்கு தோணாதது அவனுடைய தங்கச்சிக்கு தோணி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் இவனுக்கு தோணும், என்னை அவளை நானும் பயன்படுத்திக்கிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு உணர்வான். நான் இதை வாசிக்கிறப்ப ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இவங்க கான்வர்சேஷன் அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்கல்ல, இவங்க ரொம்ப கம்மியாக பேசுவாங்கல்ல. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, கான்வர்சேஷன் எவ்வளோ பெரிய கீ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்னு நினச்சேன் நான். அவங்க ஒருவேளை இவங்க கூட ஆத்மார்த்தமாக ரொம்ப ஆசையாக இவன் எதிர்பார்க்குற மாதிரி பேசியிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளுக்கு இருந்திருக்குமோ, ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு படி மேலே போயிருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இந்த பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லும், அவசரமாக ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லும். வீட்டுக்கு வர சொல்லி போய் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அவங்க வீட்டோட கேட் உடஞ்சிருக்கும், ஏதோ வீட்டில் கொஞ்சம் டேமேஜ்லாம் இருக்கும். என்னன்னு கேட்டால், சிஇஓட ஒய்ஃபும் சிஇஓட பையனும் சண்டை போட்டு போனாங்க, இந்த மாதிரி வீட்டெலாம் உடச்சி போட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் சொல்லுவான். ஏன் என்னன்னு கேட்டதுக்கு கமலா எதுவுமே சொல்லாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு நாள் திரும்ப ஃபோன் பண்ணி அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லும். ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டுக்கு வா. அந்த சிஇஓட பையனும் பொண்டாட்டியும் அவங்களோட சில சொந்தக்காரங்களும் வீட்டில் பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னன்னா, சிஇஓவும் கமலாவும் பேசிக்கிற ஃபோன் கான்வர்சேஷனோட பில்லு, அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட மெசேஜஸ்ஸு, அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருவான். அந்த அப்போ கமலாவோட அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். இவன் என்ன நினைப்பான்னா, நம்மக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா, ஊரில் இருந்தப்ப கூட ஒரு விஷயம் விடாமல் எல்லாமே சொல்லுவாள். ஆனால் டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிஇஓ எங்கள் 2 பேர்த்தையும் தூரமாக்கிட்டான். எனக்கு சொல்லாமையே நிறையா விஷயம், என்கிட்ட எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறதே இல்லை, நிறையா விஷயங்களை தவிர்த்துடுறா அப்படின்லாம் இவன் நினைக்க ஆரம்பிப்பான். அப்படி தவிர்த்த ஒரு விஷயந்தான் இந்த ஃபோனு, வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, இன்வெர்டர் எல்லாமே இந்த சிஇஓ செஞ்சுருப்பான். இவங்க 2 பேரும் டார்லிங், செல்லமே, தங்கமேன்லாம் மெசேஜில் கான்வர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இவன் பார்த்து இவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடா இவன் இப்படி பேசியிருக்கிறாளே அப்படின்ட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான், போயிடுங்க, பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி எல்லாத்தையும் அவங்க வீட்டிலேருந்து அனுப்பி வச்சுட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். முதல் முறையாக கமலா எப்பயுமே போகிறேன்னு சொன்னால் சரி போய் தொலை அப்படின்னு சொல்கிற கமலா, சரி போன்னு சொல்கிற ஒரு கமலா, எமோஷனே இல்லாமல் இருக்கிற ஒரு கமலா, போகாத, நாளைக்கு காலையில் போ அப்படின்னு சொல்லுவான். அது என்ன சொல்லுன்னா, அது என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுதுன்னா, அவன் இன்னும் ஒரு வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவான், இன்னும் ஒரு 7-8 மாதத்தில் ரிட்டையர் ஆயிடுவான். நான் அவன் என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், அது எதையுமே கேள்வி கேட்காம இருந்தேன், அவனை பகச்சிக்க விரும்பாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஆண் டார்லிங், செல்லமே, தங்கமேன்னு சொல்கிறான்னா அதை நான் சகிச்சுக்கிட்டு போனேன் அப்படின்னு கமலா சொல்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியல. நான் ஆல்ரெடி இன்னொரு ஆண் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், நான் இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு கூட குறைந்தபட்சம் சொல்ல முடியாத ஒரு சூழல். என்ன மாதிரியான, அது என்ன சூழல், அப்படி என்ன அது காம்ப்ளிகேட்டட்னு எனக்கு தெரியல. கமலா ஏன் இதை இப்படி இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அடுத்த நாள் அவங்க அப்பா இவங்ககிட்ட பேசுவார், ஏன் இப்படி பண்ணா, நான் அந்த சிஇஓ சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் பேசுவாங்க. ஊரில் இருந்தப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல, டவுனுக்கு வந்தது எல்லாம் இப்படி ஆகுது, இவளுக்கு என்ன இந்த கிளர்க்கு வேலை என்ன பெரிய வேலையா, இந்த வேலையை செய்யணும்னு இவளுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்லாம் அவருடைய ஆதங்கத்தை கொட்டிட்டு போவார். என்னன்னா, இவங்க அடுத்த நாள் நார்மலாக ஆஃபீஸுக்கு போவாங்க. ஆஃபீஸுக்கு போகிறப்ப நீ என்ன எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல், எந்த எமோஷனுமே இல்லாமல் திரும்ப வேலைக்கு போகிறன்ற, திரும்ப அவனோட மூஞ்சியை போய் பார்க்க, திரும்ப அவனுடைய முகத்தை போய் பார்க்க விரும்புகிற அப்படின்லாம் இவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ரொம்ப எல்லை மீறி பேசிடுவான். உனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, நீ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிற, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற, நீ என்ன வேணால் செய்யலாம், நீ எத்தனை ஆம்பளை கூட வேணால் போகலாம், உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னா நீ தேவடியா, நீ என்ன வேணா செய்வ அப்படின்னு சொல்லிடுவான். ரொம்ப அவங்கள ஸ்லட்சியம் பண்ணி ரொம்ப பெரிய சண்டையை போட்டு, எங்கள் அம்மாக்கே நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பனுக்கே நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா நான் உன்னை பார்க்க வர மாட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப சண்டையை போட்டு ஊருக்கு போயிடுவான். இவன் ஊருக்கு போயிட்டு திரும்ப இவன் காலில் உளறான்ல, இந்த தடவை கொஞ்சம் படுத்துட்டு ரியலைஸ் பண்ணுவான். என்ன ரியலைஸ் பண்ணுவான்னா, பருந்துக்கு முன்னாடி நிற்கிற கோழி குஞ்சு மாதிரி தூக்கிட்டு போயிடும்னு தெரிஞ்சும் நான் அவன் முன்னாடியே போய் நின்னேன். என்னை கொன்றுவா, என்னுடைய இதயத்தை கிழித்து பாலாக்கிடுவா, என்னை சதைச்சிருவா, என்னுடைய வாழ்க்கையை சதைச்சிருவான்லாம் தெரியும். தெரிஞ்சே போய் நான் அவளை காதலிச்சிருக்கிறேன்.
அப்படின்றதெல்லாம் அவன் அப்போ தான் உணருவான். அப்புறம் என்ன ஆகும்னா, இவ்வளோ அதீத அன்பை ஒருத்தன் வச்சுருக்கிறான்ல, இப்போ என்ன நினைப்பான்னா, நம்ம வந்து அவளை வெறுக்கவும் முடியல, அவள் இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் அவளை போட்டு தள்ளிடலாம், அவளை கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வருவான். அவளை எப்படிலாம் கொல்றதுன்னு பிளான் பண்ணுவான். பிளேடை வச்சு கழுத்தை அறுத்து கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு கடையில் போய் பிளேடு வாங்கிட்டு அவளை கொண்டுட்டு நம்மளும் செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். பிளேடும் பூச்சி மருந்தும் சாராயமும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவான். அந்த பொண்ணை போய் பார்ப்பான். பார்த்துட்டு நான் இன்னைக்கு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். வழக்கமாக இவ்வளோ பெரிய சண்டை நடந்து வீட்டுக்கு போகிறான்ல, ரொம்ப சாதாரணமாக அந்த கமலா நடந்துப்பாங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்க வீடை மாற்றிருப்பாங்க. இந்த சிஇஓ பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க வீடை மாற்றிருப்பாங்க. ஒரு புது வீட்டில் போய் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு இவன் போவான். ரொம்ப கேஷுவலாக நடந்துப்பாங்க. வழக்கம் போல் எந்த சண்டையுமே இல்லாத மாதிரி, எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி ரொம்ப கேஷுவலாக நடந்துப்பாங்க. அவன் சொல்லுவான், நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி குடிங்க அப்படின்னு சொல்லி போய் மாடிக்கு போய் குடிச்சிட்டு பாதி சாராயத்தை குடிச்சிட்டு பாதியை மிச்சம் வச்சுட்டு விஷத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்து இவங்க பக்கத்தில் படுப்பான். இவங்க பக்கத்தில் படுக்க மாட்டான், ஹாலில் படுப்பான். அந்த பொண்ணுங்க ரெண்டும் உள்ளே போய் படிக்க ஆரம்பிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் பக்கத்தில் இவன் வந்து ஹாலில் படுத்துப்பான், அவங்க போய் கிச்சனில் படுத்துருப்பாங்க. இவன் போய் அவங்க பக்கத்தில் படுக்கணும்னு நினைக்க மாட்டான், கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க பக்கத்தில் போய் படுத்தா ஒரு வேளை நான் மனசு மாறிடுவேன் என்னமோ நினச்சிட்டு அமைதியாக அந்த பிளேடை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அவங்க பக்கத்துலேயே போய் படுக்காமல் ஒரு நள்ளிரவு நேரத்தில் அவங்க பக்கத்தில் போய் படுப்பான். அவங்க பக்கத்தில் போய் படுத்த உடனேயும் இவனுக்கு அந்த கொல்ற எண்ணம் போயிடும். அவன் என்ன யோசிப்பான்னா, ரூமுக்குள்ளே வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க படுத்துருக்குது, நான் வந்து அவங்களோட அப்பன் கிடையாது, ஆனால் நான் அவங்களோட அம்மா பக்கத்தில் படுத்துருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, ஆனால் நான் அவங்களுடைய அம்மா பக்கத்தில் படுத்திருக்கிறத அந்த பொண்ணுங்களை தாங்கிக்கல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு ஆண்கிட்ட பேசினதையும் பழகினதையும் என்னால் ஏன் ஏற்றுக்கவே முடியல, நான் ஒருத்தியை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் அவளை கட்டி பிடித்து அவளுடைய மார்பில் கையை வச்சு, நீ வந்து சிஇஓ கூட போ, பியூன் கூட போ, இல்லை யாரு கூட வேணாலும் போ, ஆனால் உயிரோடு இரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் கமலா. இல்லை உனக்கு புரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வரேன் வெளியில் போவான். என்ன நினச்சான்னு தெரில, அவங்க ஊர் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்கும். 100 கிலோமீட்டரும் நடந்தே போவோம். நான் இந்த கதை படித்து முடித்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. டி ஜானகிராமன் மரப்பசுன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவரை விட 20 வயசு கம்மியாக அவருடைய மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, இந்த பொண்ணுக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று என்கிட்ட பிடிச்சிருக்கு, அதனால தான் என் கூட இருக்கா. இவ என்னைக்காவது ஒரு நாள் என்னை பிடிக்கல, நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டா, நான் எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாமல் அவளை போக அலோவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பொண்ணை போக அலோவ் பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த கதையை படித்தோன்னையும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எப்படா ஒருத்தன் ஒரு பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறானே, அவங்க வந்து இன்னொரு ஆண் கூட போகிறது தெரிஞ்சு ஒரு பெண்ணை கொலை செய்கிற லெவலுக்கு போகிறானே அப்படின்னு 2 கதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான் யோசித்தேன், ஜானகிராமன் சொல்கிறாருல ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பொண்ணு என்னை வேணான்னு சொல்லிட்டா நான் அவளை விட்டுட்டு போயிடுவேன், நான் எந்த தடையுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிற ஜானகிராமனோட மெச்சூரிட்டி இருக்குல்ல, அது எப்படியாவது எனக்கு வந்துடாதா அப்படின்லாம் நான் நிறையா தடவை யோசிச்சிருக்கிறேன். இந்த கதையை படிக்கிறப்பவும் அதை ரிலேட் பண்ணிக்க தோணுச்சு. சில நேரங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ, நம்மளுடைய இன்செக்யூரிட்டிஸு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்ம ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ளே ரொம்ப பெரிய தூரத்தை ஏற்படுத்திடுதோ, அதுவே இந்த பிரிவுக்கு காரணமாயிருதோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த மாதிரி அஃபேர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த அஃபேர்ஸ்லாம் சரியா தவறா அப்படின்றத விடவும் கள்ளக்காதலன், கள்ளக்காதலி, அதுக்காக கொலை செய்கிறது, இன்னுமே நம்ம வந்து ரீசெண்டாக கூட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கடந்து வரோம். உளவியல் ரீதியாக நம்மளால் கையாள முடியாத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் நம்மளுடைய பார்ட்னர், அதாவது அஃபேரில் இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறப்ப நம்மளால் ஏன் அவங்கள விட்டுட்டு போக முடியல, அவங்க ஒரு வேளை நம்மளை விட்டுட்டு போனாலோ, அவங்க வேற யார் கூடயாவது ஒரு அஃபேரில் இருந்தாலோ நம்மளால் ஏன் தாங்கிக்க முடியல, சிலர் ஏன் அதுக்காக கொலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது இன்னுமே புரிஞ்சுக்க முடியாத விஷயமா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டஃபர் சிச்சுவேஷன்ஸை ரொம்ப அழகாக இமயம் மாதிரியான எழுத்தாளர்கள் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் என்னோட சொந்த கருத்து தான். இந்த காணொளி பார்க்குறப்ப, நான் பேசுகிறத கேட்குறப்ப, ஆமாம் இது சரிதான்னு சிலருக்கு தோணலாம், சிலருக்கு வந்து இல்லை இதில் மாற்று கருத்து இருக்குன்னு தோணலாம். உங்களுக்கு தோணுகிற கருத்துக்களை என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.